जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित जंब फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன். எப்போதுமே வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி நீங்க சொல்லக்கூடிய இந்த வார ராசி பலன்ல நான் சில விஷயத்துல முழிச்சுட்டேன், சில விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன், சில விஷயத்துல எனக்கு சில விஷயங்களை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாவும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படித்தான் அப்படிங்கறத சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே நம்ம லைஃப் எப்போதுமே நமக்கு நல்லா இருக்கும். அப்ப இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது என்னைக்குமே கிரகங்களுக்கு நம்ம உட்பட்டவர்கள் தான். இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள் தான் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். இப்ப மேஷ ராசினா முருகப்பெருமாள், ரிஷப ராசினா பெருமாள், மிதுன ராசினா அதே போல மகாலட்சுமி, ரங்கநாதர், அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விஷயங்களோட கிரகங்கள் தேவதை, அதிதேவதை, பிரத்யதி தேவதை என்று இருக்கு. ஆனா கிரகங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன ஒரு கிரகநிலை இருக்கு, இப்ப என்ன கிரகநிலை இருக்கு, இப்ப கோச்சார ரீதியா நமக்கு என்ன இருக்கு, நம்ம எந்த நோக்கத்திற்காக நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோமா, பண்ணிட்டு இருக்கோமா, பண்ண போறோமா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. வாங்க 12 ராசிக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பேசினால் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் தூரம், நம்பினால் ஏமாற்றம், நம்பாமல் இருந்தால் தனிமை. இதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது உறவுகளுக்குள் அன்பு இருக்கிறது, ஆனால் புரிதல் குறைந்து கொண்டிருக்கிறது. சோ ரொம்ப புரிதல் கிடையாது. ரொம்ப சில விஷயங்களுக்கு அப்ப 12 ராசிக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி இருக்கும், எதை சமாளிப்பது, எப்படி சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது 12 ராசிக்கு. எதை செய்ய போறோம், எதை விட போறோம், என்ன பண்ண போறோம், அதாவது முழு பிதிங்கி இருக்காங்க. என்ன ஐயோ பயப்படுறாங்க. அப்படியே சில நேரத்துல சில பேர் நடக்கிறது நடக்கட்டும்பா, எல்லாம் இறைவன் விட்ட வழி அப்படிங்கிற. எத்தனை நாளைக்கு நீ அந்த மாதிரி போவ? ஏதாவது நீ ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். இறைவன் விட்ட வழியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். அப்போ அந்த முடிவுல நீ எந்த அளவுக்கு கான்ஸ்டன்டா இருக்க, எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீ பண்ற அப்படிங்கறதுலதான் இருக்கு. வாங்க 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத நம்ம போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுவுல கூட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். கன்னியா ராசி நேயர்களே, உங்களுக்கான முதல் விஷயத்த நான் சொல்லிடுறேன். நடக்காத விஷயங்களை முன்கூட்டியே எண்ணி இன்றைய நிம்மதியை நீயே அழித்து கொள்ளாதே. பினிஷா ஞாபகம் வச்சுட்டியா? இந்த வாரம் இதுதான். கன்னி ராசி, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரி வெளியில் இல்லை, உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சிந்தனைகள் தான் உன்னுடைய மிகப்பெரிய எதிரி. அதுதான் இப்படியா அப்படியா, இப்படி வருமா அப்படி வருமா, எப்படி வரும், நீ நிறைய போட்டு யோசிக்காதப்பா. அதாவது கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு நீ எல்லாரையும் நம்புற, எல்லாருக்கும் ஓடி செய்யற, எல்லாம் தான் பண்ற. என்ன சில நேரத்துல ஏமாற்றத்தை நிறைய சந்திச்சுட்ட. வாழ்க்கையில எத்தனையோ பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் ஒண்ணு நம்ப வச்சு எத்தனையோ பேர் எப்படி எல்லாமோ ஏமாத்திட்டாங்க. நம்பிக்கை துரோகம்லாம் அதிகமா ஒன்னெல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம். கன்னிராசி எல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம், அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஏமாற்றத்தை எல்லாம் நீ சந்திச்சு தெரியல. பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். ஆண்கள் நிறைய பெண்கள் விஷயங்கள்ல நிறைய ஏமாந்துருக்காங்க, நிறைய பெண்கள் விஷயத்துல ஏமாத்திருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்திருக்காங்க, பெண்கள் கல்யாணத்துல நிறைய விஷயங்கள் ஏமாந்திருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை வைத்து 100 அர்த்தம் தேடுவீர்கள், ஆனால் ஒரு தாமதத்தை வைத்து 100 தோல்வி என்று நினைப்பீர்கள். ஒரு அமைதியை வைத்து ஒரு உறவு முடிந்து விட்டது என்று பயப்படுவீர்கள். சோ இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஒரு வார்த்தையை வைத்து 100 அர்த்தம் தேடுவீர்கள் அப்படின்னு சொல்றது. ஆனால் இந்த வாரம் கிரகநிலைகள் சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்றுதான். நீ பயப்படுவது எல்லாம் நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ பயப்படுவது எல்லாம் நடக்காது. ஆனால் பயந்து கொண்டே இருந்தால் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் ரசிக்க முடியாது, பண்ண முடியாம போயிடும். சோ கவனமாயிரு, தைரியமாயிரு. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படு, எதுக்கு தைரியமா இருக்கணும் தைரியமா போ. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கன்னியா ராசி பொறுத்த அளவுக்கு என்ன கண்டகட்சணி ஒரு பக்கம். இப்ப நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? இப்ப கன்னியா ராசியில சுக்கிரன், கன்னியில சுக்கிரன் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. சிறப்பா இல்லைன்னா யாரு சிறப்பா இல்லை? கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் கொஞ்சம் அப்படியே
பார்த்து கொண்டு போ, இல்ல அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்துடும். சோ பார்த்து செய், எது செஞ்சாலும் நிம்மதியா பார்த்து செய், அவசரம் இல்லாம செய். ஏன்னா குடும்பத்தில் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம், அதை பெரிதுபடுத்த மனதில் பெரிதுபடுத்தாமல் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சந்தேகம் வளர்க்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் வீட்டையும் சோகமாக மாற்றி விடும். சோ கவனமா இரு. கணவன் மனைவி ஒரு துணையின் செயலை தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. கேள்வி கேட்காமல் கற்பனை செய்து முடிவெடுக்காதீர்கள். கற்பனை திறன் வாய்ந்தவர்கள் தான் கன்னியா ராசி. அதுக்குன்னு குடும்பத்துல நிறைய கற்பனை பண்ணாதீங்க. புரிதல் இல்லாத இடத்தில் பிரச்சனை பிறக்கும், பேச்சு இருக்கும் இடத்தில் தீர்வு பிறக்கும். சோ ஞாபகம் வச்சுக்கோ. பணம் தொடர்பாக தேவையில்லாத கவலை வேண்டாம். செலவுகள் இருந்தாலும் சரியான திட்டமிடலால் சமாளிக்கப்படும். அவசர முதலீடு, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வேலையில் உள்ள பொறுப்புகள் அதிகரிக்கலாம். அதிக வேலை வந்துவிட்டது என்று பயப்படாமல் ஒவ்வொன்றாக முடிந்தால் வெற்றி உங்களுக்கே. இந்த வார எச்சரிக்கை: நடக்காத தோல்வியை நினைத்து கையில் இருக்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இன்னும் எழுதப்படாத எதிர்காலத்தை இன்று உன் மனதில் தண்டனையாக மாற்றிக்கொள்ளாதே. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எந்த ஒரு இறைவன் திறக்க போகும் கதவை உன் பயம் மூடிவிட அனுமதிக்காதே. இறைவன் உனக்கு ஒரு கதவு திறக்க போறான்னு வச்சுக்கோயேன், நீயா பயந்து நீயா ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்காத. உனக்கு சுவாமி உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாரு, அந்த வழியில நீ வாட்டுக்கு போயிட்டே. இந்த வாரம் பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய், கவலையை விட செயலுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுதான் சிறப்பு. வாழ்க வளமுடன்.